கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் நல்லவங்களை விட கெட்டவங்க தான் பெரிய அதிகாரத்தில் அதிகமாக இருக்காங்க. கோலி சோடா நல்லவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரிங்க், கெட்டவங்களுக்கு ஆபத்தான ஒரு ட்ரிங்க். கோலி சோடா பார்ட் 2 எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத டீம் மெம்பர்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். அண்ட் எல்லாருக்கும் பெரிய 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 வாழ்த்துக்கள் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல ஒரு படத்தை ஹோல் டீமாக சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் விஜய் சார், சொல்லுங்கம்மா. எப்படி சார் உங்களால் மட்டும் இப்படி ஒரு படத்தை வந்து கொடுக்க முடியுது? எல்லாம் இவங்க சப்போர்ட்டு, இவங்கெல்லாம் எல்லாம் இவங்களா பார்த்து ஏதோ பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் விஜய் மில்டன் போட்டிருக்காங்க. அதான் சார், நீங்க சொல்றது பார்த்தா எல்லாருமே சேர்ந்து டைரக்ஷன் பண்ணி உங்களை நடிக்க வச்ச மாதிரில இருக்கு. கேளுங்களேன், நான் ஏதாவது டைலாக் கொடுத்துருக்கேன்டா உங்களுக்கு? நீங்களாம் ஏதாவது பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படின்னு உங்கள் டைலாக் தான் ஓனாக பேசுகிறீங்க. ஸ்பாட்டில் தான் டைலாக் வரும். முன்னாடி நைட்டில் தர மாட்டாங்க டைலாக். கண்டென்ட் ஸ்பாட்டுக்கு வா, அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு செய். அது டைலாக்கே கிடையாது. ஸ்பாட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம அது செய்யணும். கண்டென்ட் மட்டும் தான் சொல்லுவார் சார், கோலிஸோட பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு. நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு மக்கள் இதே. அண்ட் இந்த ஒரு வரவேற்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து முதல்ல ஒரு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா தப்பிச்சுண்டா. என்னென்னா கோலிசோடா 1 வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷான ஒரு விஷயம். ஸோ கோலிசோடா 2க்கு வரும்போதே அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க. கோலிசோடா 1 வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனாங்க. அதனால் அவங்க சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை முதல்ல நம்ம வந்து பூர்த்தி பண்ணுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு லோடாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் அந்த அதுதான் மேஜர் கான்ஷியஸ் இந்த படத்தில். எல்லாம் சரியாக வந்துடணும். கோலிசோடா 2 டைட்டில் வச்சது வந்து சும்மா இல்லை, கனெக்ஷன் இருக்குதுன்னு ஆடியன்ஸ் ஒத்துக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றது சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சார். நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லிட்டீங்க. ஆர்டிஸ்ட் ஆகிய நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் ஒருத்தரா. ஸ்டார்ட் வித் எசிக். நீங்கள் இந்த வரவேற்பை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த சக்ஸஸ் கிடைச்சது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது? கோலிசோடா 2 படம் வந்து எங்கள் 3 பேருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அடையாளமாக இருக்கும். அதான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து உண்மை தான். எல்லாருமே வந்து ஹானஸ்ட்டாக வேலை செஞ்சாங்க. அதாவது இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண கார்பெண்டர்ஸ் கூட அதை வந்து ஒரு வேலையாக செய்கிறது நம்ம படம் அப்படின்ற ஒரு டீம் ஒர்க் தான் இந்த படம். எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஆர்டிஸ்ட் வேலை மட்டும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் வேலை மட்டும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்ப்பாங்க. ஒரு தெர்மாக்கோல் எடுக்கிறதுலேருந்து கார் எடுத்து பார்க் பண்ணலேருந்து யாருமே எந்த பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாங்க. நம்ம படம் அப்படின்னு நினச்சி எல்லாருமே நம்ம படமாக நினச்சி தான் ஒர்க் பண்ணாங்க. யார்ட்டும் அந்த ஈகோவே கிடையாது. சுவி, நீங்கள் சொல்லுங்கள். கோலிசோடா 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது போயிட்டு இருக்கும்போதே தெரியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமில் தான் நம்ம இருக்கோன்னு. யங்ஸ்டர்ஸ்க்கான ஃபிலிம் இது. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் டு என்டையர் டீம். இது என்னோட ஃபேமிலி மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கோலிசோடா வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒரு டீம் ஒர்க். ஸோ இட் இஸ் ரியலி கிரேட். இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஐ தேங்க் மில்டன் சார், ஈவன் அச்சு சார் அண்ட் எவ்ரிபடி. இந்த மியூசிக்கும் சூப்பராக இருக்குது, ஸ்டண்ட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஓகே, ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எடிட்டர், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த சக்ஸஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோலிசோடா 1 ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து இப்போ புதுசுன்னு டெக்னிக்கல் டீமில் புதுசுன்னு பார்த்தீங்கன்னா நானும் மியூசிக் டைரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆல்ரெடி 2-3 படம் பண்ணிருக்காரு. இஸ் மியூசிக் இஸ் குட். அதுவும் இல்லாமல் ட்ராக்ஸும் ஹிட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஆடியன்ஸ் ஃபீட்பேக்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக டெக்னிக்கல் சைட்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸோ எல்லாத்தையும் ஃபீட்பேக்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி. இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு இன்டர்வியூலையுமே சொல்லாத ஒரு விஷயம் டைரக்டர் சார் பற்றி, அவருடைய திறமையை பற்றி சொல்லுங்கள். திறமை எனர்ஜி லெவல் தான். ஸ்பீட் அண்ட் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நிதானமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறேன்னு பதறி விட்டுருவாங்க. பட் டைரக்டரோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியும் டைரக்ஷனும் சேர்ந்து ஸ்பாட்டில் நடக்கும். இங்கே வந்து அங்கே ட்ராக்கை போடு அப்படின்னு சொல்லும்போதே இந்த ஷாட்டுக்கு வந்து ஜிம்மியை எடுத்து வைங்கன்னா இன்னும் 2 ஷாட்டு கழிச்சு இது வரும் அப்படின்னு அதை சொல்லிவிட்டோம் அப்படி. ஸோ இங்கே ட்ராக் அவங்க போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வா, இந்த சும்மா தானே இருக்கேன், இங்கே வா, இந்த ஷாட்டை எடுத்துரு, டக்குன்னு அந்த ஷாட்டையும் எடுத்துருவாங்க. ஸோ டக்குன்னு முடிஞ்சிட்டே இருக்கும். ஸோ யாரும் செட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அது அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அன்ன தேதியில் ஒர்க் பண்ணி முடித்ததை எடிட்டிங்கில் உட்காரும்போது இதுதான் படமாக வரப்போகுதுன்றதை அங்கே ஸ்பாட்லேயே பக்காவாக எடுத்துருப்பா. அப்படி அதாவது அந்த ரஃப் கட்லேயே நீங்கள் படத்தோட ஃபைனல் வெர்ஷன் பார்க்குற எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது தான். ஸோ அது வந்து நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ணது ஸ்பீட் அண்ட் பர்ஃபெக்ஷன்.
ஓகே. அண்ட் ஒவ்வொருத்தரோட கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க. ஸ்டார்ட் வித் எசக்கி. இந்த படத்தில் நான் ஒலின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். ஆக்சுவலாக நான் உண்மையிலே நான் ஒரு பேஸ்கெட் பால் நேஷனல் பிளேயர் தான். இந்த கேரக்டர் எப்படி என்ன சூஸ் பண்ணாங்கன்னா, நுங்கம்பாக்கமில் வந்து ஒரு ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் தேவைப்பட்டதுனால நுங்கம்பாக்கத்தில் நான் விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இவன் கரெக்டாக இருப்பான் சொல்லி எனக்கு ஆடிஷன்லாம் வச்சாங்க. ஆடிஷன்லாம் வச்சு நான் நல்லா பண்ணுறேன்னு நினச்சி நல்லா தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் பண்ணேன். அப்படியே இதுக்குள்ள வந்துட்டேன். சூப்பர். அண்ட் உங்களுடைய கேரக்டர் பத்தி. என்னோட உண்மையான கேரக்டரே அதான். அதனால் அந்த கேரக்டர் வந்து யோசிக்கும் போதே வந்து இவன் தான் கரெக்டாக இருப்பான்னு சூஸ் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அது என்ன கொஞ்சம் கேரக்டர் சொல்லலையே நீங்க? கோவப்படுவேன், கொஞ்சம் அப்படி அப்செட்டாக இருக்கு. கோவம் வந்து உடனே அப்செட் ஆகிடுவேன். திருப்பி கூல் டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த ஒரு இறுக்கமாக இருப்பேன் இல்லையா, ஒருவேளை அந்த கேரக்டர் தோணும்போது இப்படி தான் அந்த கேரக்டர் இருக்குன்னொடனே வந்து நம்மளை வந்து சரி வந்து அது கரெக்டாக இருப்பான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர். அண்ட் உங்களுடைய கேரக்டர். இந்த படத்தில் வந்து நான் ஆட்டோ சிவாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் எப்படின்னா, ஆட்டோ டிரைவர் அண்ணாதரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். கேள்விப்பட்டதுமே நினைக்கிறேன். அவர் ஆட்டோவில் வந்து டெக்னாலஜி ஆட்டோ டிரைவர். அவர் எப்படின்னா, அவர் ஆட்டோவில் ஒய்ஃபை வச்சுருப்பார், மொபைல் வச்சுருப்பார். அவங்க வர பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அவர் தண்ணி, ஜூஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார். இந்த ஐடியா சாருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. இந்த ஐடியாவுக்கு நான் மேட்ச் ஆவான்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. இது வந்து நார்மல் ஆடியன்ஸ்க்கான படம்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கனெக்ட் பண்ணிப்பாங்க அவங்கள பார்க்கும்போது. அண்ட் உங்களுடைய கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சாரோட திறமை பத்தி அவங்க கிட்ட கேட்ட கேள்விதான். நீங்க சொல்லுங்க. திறமை மட்டும் இல்லை, ரஃப் நோட்டோட திறமை எனக்கு தெரியும். அதாவது ரஃப் நோட் பிரதர்ஸ் அவங்க 2 பேரும் எப்படின்னா, எல்லாருமே ஷூட்டிங் பண்ணுவாங்க, ஸ்பீடு அதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் விஜய் மில்டன் சார் பற்றி. அது இல்லாமல் இப்போ ஷூட்டிங் போயிட்டே இருக்கோம். இப்போ நாளைக்கு ஷூட்டிங் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் நடக்கலை. திடீர்னு நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அவர் மீதி பேர் மாதிரி டென்ஷன் ஆகிறதோ எதுவுமே பண்ண மாட்டார். அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கான ரொம்ப போல்டாக எந்த ஒரு விஷயமும் அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். அது அவரோட பெரிய ப்ளஸ். அண்ட் அவரோட பிரதர் சொல்லவே வேண்டாம், ரொம்ப சப்போர்ட்டிவ். இவருக்கு மேலே அவர் ஸோ 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுதான் அவங்க 2 பேரோட ப்ளஸ் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்க்கான ரீசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும். சூப்பர். அண்ட் உங்களுடைய கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க. இந்த படத்துல இன்னசென்ட் இன்பாவா? என்ன சார் எல்லாருமே அடைமொழியோட வந்திருக்காங்க? அதாவது அவ பேர் வந்து இன்பவல்லி தான். அது இன்னசென்ட் வந்து டைரக்டர் சேர்த்திருக்காரு. ஓகே. அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா, இன்னசென்ட்னா இன்னசென்ட் இல்லை, ஒரு பேபி மாதிரி அந்த பொண்ணு. உண்மையாவே நீங்க இன்னசென்ட் தானா? அதுதான் இல்லைன்னு சொல்றேன். இல்ல, ரைட் கான்ட்ராஸ்டா நீங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் நீங்க சாரோட திறமை பத்தி அவருக்கே தெரியாம ஒரு விஷயம் இப்போ நீங்க அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக வந்து சாரோட ஒரு ஒரு என்ன சொல்லுவார், லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல வந்தானா அங்கே இருந்தால் கூட ஹி நோஸ் எவ்ரி திங் தட் இஸ் ஹேப்பனிங். அந்த செட்டில் வந்து யார் எங்கே போச்சு, ஹி நோஸ் எவ்ரி திங். அப்புறம் வந்து என்னோடய கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து பேர் மதி. ஷீ இஸ் அ ப்ராப்பர் தமிழ் கேர்ள். ஆனால் கொஞ்சம் லுக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு க்ரௌடில் வந்து திடீர்னு பார்க்க முடிகிற ஒரு கேரக்டர். கோபம் வந்தானா சிச்சுவேஷன் மேல் எதிர்பார்க்காம பேசிடும். லைக் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் கேரிங்காக இருக்கும், லவபிளாக இருக்கும். ஸோ ஷீ இஸ் அ வெரி டாம் பாயிஷ் மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ற ஒரு கேரக்டர் நினைக்கிறேன் கண்டிப்பாக. சார் இந்த படத்தோட கேமராமேனா சொல்லுங்க, எந்த ஷாட்ல யார் ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பெண்கள் சொல்லணுமா, பெண்களோ ஆண்களோ யார் வேணா சொல்லணுமா? அப்படின்னா படத்தில் வந்து அழகான ஒரு ஏன்னா கௌதம் மேனன். அவர் கௌதமை வந்து நம்ம வழக்கமாக எப்படி பார்த்துருக்குமோ அப்படியே எடுத்தாலே வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து ஃப்ரெஷ் தான் அவர் படத்தில். ஆனால் எங்கள் படத்துக்கு வந்து அவர் வந்து கெட்டப் வேறு ஒரு இல்லை ஃபோட்டோங்க. ஸோ அது வந்து அந்த தேட்டரில் ஒரு சீன் எடுத்தோம் ஃபஸ்ட் டே. ஸோ அந்த மூடில் அந்த லைட்டிங்கில் அவரும் சமுத்திரகனியும் காம்பினேஷன் சீன். ஸோ அந்த ஃப்ரேம் அப்படி செட் பண்ணும்போதே எனக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருந்துச்சு அதில். அந்த த வே ஹி ஸ்டாண்ட்ஸ் அப்படி பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் தான் படத்தில் ரொம்ப அழகானவர். அஸ் அன் எடிட்டராக நீங்கள் சொல்லுங்கள், கௌதம் வாசுதேவன் சாரும் அண்ட் சமுத்திரகனி சாரும் நடிக்கும் பொழுது அதை நீங்கள் எடிட் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி உங்களோட ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலாக இவரது கௌதம் மேனன் சார்து என்ட்ரி சீனே செம்ம மாசாக இருக்கும். கூஸ் பம்ஸ் வரும். இப்போ ஆடியன்ஸ் தேட்டரில் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அது வந்து எனக்கு எப்படி நான் ஃபீல் பண்ணேன்னா, இப்போ ரஜினி சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவர் மேனரிசம் அந்த விஷயம். அதே மாதிரி கௌதம் மேனன் சாருக்கு ஒரு ஸ்டைல், ஒரு மேனரிசம் இருக்கும். என்ட்ரி சீனில் கௌதம் மேனன் சார், சமுத்திரகனி 2 பேருமே ஒரே சீனில் இருப்பாங்க.
கௌதமன் சார் அடிக்கிறாரு, சமுத்திரக்கனியை அடித்து, அந்த விஷயம்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் தேட்டரில். சூப்பர். அண்ட் இந்த படத்தோடைய டயலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எமோஷ்னலாக எல்லாருக்கிட்டையுமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எமோஷனல் வந்து உங்ககிட்ட எப்படி சார் வந்தது? இந்த கோவம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? இப்போது கொஞ்சம் வருஷமாகவே நம்ம வந்து எல்லாருக்குமே கோவம் வருது தானே, யாருக்கு கோவம் இல்லையோ சொல்லுங்க. நம்ம ஸ்டேட்டில் சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே கோவம் வரும். அளவு வேணால் மாறுமே தவிர கோவம் வந்து யார் மேலே வருதுங்கிறது வேணால் மாறுமே தவிர கோவப்படுறதுக்கான எல்லா காரணங்களும் இப்போ நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கும் பொழுது உங்களுக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்ததுன்னா எது நீங்கள் சொல்வீங்க? ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எனக்கு ஒரு சீன் இருந்தாச்சு, அந்த மொட்டை மாடின்னு குதிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தாச்சு. ஸோ அது பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் தோணுச்சு இது ஈஸியாக இருக்கும், பரவாயில்ல பண்ணலாமே. ஆனால் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதனோட ஃபுல் கிரெடிட் போனது ஆக்சுவலாக சுப்ரீம் சுந்தர் ஃபைட் மாஸ்டர் சாருக்கு. என்னென்னா ஒரு ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், ஆனால் அவ்வளோ எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு அவர். தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் சீன் தட் ஐ ஃபேஸ்ட். சூப்பர். அண்ட் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த ஒரு விஷயம்? சேலஞ்சிங்காக இருந்த சீன் வந்து அந்த கண்ணம்மா சாங் லீட், மொட்டை மாடியில் ஒரு சீன் இருக்குது. அதில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட் காம்பினேஷனும் இருக்குது. சமுத்திரக்கனி சார் இருக்கார், அப்புறம் இந்த 3 ஹீரோஸ் இருக்காங்க, ரோகிணி மேடம் இருப்பாங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் எனக்கு அழற மாதிரி அந்த சீன். 1 மோர் போது 2 மோர் போது சமுத்திரக்கனி சார் வந்து அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட், யாருமே வந்து மூஞ்சு சொல்லிக்கவே இல்லை. எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. நல்லா வந்திருக்கு அந்த சீன். அந்த கண்ணம்மா சாங் லீடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ. வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது யார் கூட வந்து நடுவில் அப்படியே ரொமான்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றீங்க? நான் தான் ரொம்ப அவர் கூட நீங்க தான் ரொமான்ஸ் பண்றீங்களா? வா, இது வந்து ரொம்ப புது விஷயம். சொல்லுங்க. நான் பையன் மாதிரி பொண்ணு, அவர் பொண்ணு மாதிரி பையன் எங்க லவ்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க பொசுக்குன்னு? அதிக டேக் வாங்கினதும் அதில் தான். இதெல்லாம் சில டிப்ஸுங்க. இதெல்லாம் வந்து அது கரெக்ட் தானே ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகேவா தான் இருக்கும். நான் பார்த்ததுல நீங்க சொல்றதுக்கு அது ஈஸியா இருக்கும், அது போய் அங்க நிக்கும் போது தான் அதோட இது நமக்கு தெரியும். இல்லைடா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேணும்னு தான் உண்மை போயிருக்கீங்கன்றாங்க. நானே சொல்றேன் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகேவா தான் இருக்கும். ஆனா திருப்பி 3 டேக் 4 டேக் போயிருப்பாங்க. எனக்கு பார்க்கும்போது என்ன எதுக்கு இது 3வது டேக் அப்படின்னு யோசிச்சு 5 டேக்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லையா? அதே மாதிரி எடிட்டர் கூட்டு வந்து தப்பா வச்சு சொல்றாரு பாருங்க. உங்களோட லீலைகள் பத்தி சொல்லுங்க. லவ் போர்ஷன் ஒண்ணுமே இல்ல, ஆனா லவ் பண்ணல, லவ் இருந்தது, லவ்லாம் இருந்தது படத்துல. ஒரு டீனேஜ் லவ் மாதிரி இப்படி பார்த்து ஒரு லவ். ஆமா, நாங்க போன்லயே லவ் பண்ணோம். அவங்க நெட்ல போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டெக்னாலஜி லவ். ஓகே. டெக்னாலஜி லவ் இல்ல, புரியல, சொல்லுங்க. நீங்க போட்டோ பார்த்தா இல்ல, நான் ஒரு இங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க போட்டோ வச்சுட்டு போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல அவங்க அழகுலாம் மயங்குற மாதிரி அப்படி. இதுக்கு பேர் தான் அழகுல மயங்குறதா? ஓகே. நீங்க அவரோட அழகுல மயங்குனீங்களா? அவரு உங்களோட அழகுல மயங்கினாரு. நீங்க எதனால மயங்குனீங்க அவர்கிட்ட? பாஸ்கெட் பால் விளையாடுறது பார்த்துட்டு நான் மயங்குறேன். நீங்க யார் கூட ரொமான்ஸ் பண்றீங்க? நான் ரொமான்ஸ் பண்ணவங்க இன்னைக்கு வரல. பரவாயில்ல, சொல்லுங்க. அவங்கள பத்தி சொல்லலாம். அவங்க வந்து அபிநயங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ரிவீல் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்து ரொமான்ஸ் வந்து சமுத்திரக்கனி சார் கூட தான். சார், இதுல யார் சார் பெஸ்டா ரொமான்ஸ் பண்ணாரு? நீங்க சொல்லுங்க சார். இப்போ சார் சொல்லுவார் பாருங்க. சார் பெஸ்ட் ரொமான்ஸ் யார் சார்? சார் நீங்க ஆஃப் கோர்ஸ் நீங்க டைரக்டர் சார், நீங்க பண்ணி தான் அந்த ஆர்டிஸ்ட்ல யார் பண்ணாங்கன்னு அவங்க சொல்லுங்க. 3 பேர் லவ்வுமே நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணாங்க. சார் என்ன சார் இப்படி ஒரு ஆன்சர் சொல்றீங்க? போங்க சார். நான் வந்து சரி யாராவது வந்து கோத்து விடுவீங்க அப்படின்னு நினைச்சா நீங்க யாருமே கோத்து விட மாட்டீங்க. இப்படி காப்பாத்துறீங்களே சார். சார் அப்படின்னா இவன் தான் ஒளிதான். ஒளிதானா? சரி, அப்ப யாரு வேணும்னே டேக் என்னடா அவனுக்கு வேணும்னே டேக் வாங்குறாங்கன்னு யாரை நினைச்சீங்க? ஒளிதான். சொல்லுங்க. அப்ப ஏதோ இருக்கு, நீங்க வேணும்னே டேக் வாங்கியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சார் சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. யார் வந்து வேணும்னே டேக் வாங்குனாங்க நீங்க ஃபீல் பண்ணீங்க உண்மையாவே? யாரு சார்? கிருஷா. ஏன் சார், எதனால? ஆப்வியஸ்லி. ஓகே. எனக்கு வந்து இவ்வளவு ஒரு அழகான ஒரு இளைஞன் இல்ல, சத்தியமா இதெல்லாம் ரொம்ப பொய். இது வந்து நாங்க 2 பேருக்கு அதான் ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் அந்த படத்தில் நடிக்கிற ஃபர்ஸ்ட் சீன். அதான் ஃபர்ஸ்ட் சீனே அப்படி வைக்கும் போது எப்படி நாங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்டாக்ட் இல்ல, ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. இப்போ எடுக்க மாட்டாங்க சீனை.
பேசவே கூட இல்லை ஃபர்ஸ்ட் சீன் வந்து தான் ஃபர்ஸ்ட் சீனே அதான் எங்களுக்கு ஷூட் எங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண சீனே அதுதான். எங்களுக்கும் அந்த மாதிரி தானே. அதுல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் சார். வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிறது காரணம் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சீனும் அப்படிதான் நீ எங்களுக்கும். கடுகுல first நாள் வரும்போது அதனால கடுகுல எனக்கு பதில் சார்னு ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட். அப்போ எனக்கு ரொமான்ஸ்லாம் வரல. இப்ப ரெஸ்பெக்ட் இல்லையா? இல்ல அப்படிலாம் இல்ல நீங்க. ஆமா. இல்ல ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு தெரிய கூட இல்ல அது என்னோட ஹீரோ யார். ஃபுல்லா வந்து இப்படி பாஸ்கெட் பால் டீமோட ஒரு பாவம் எனக்கு கூட தேடி இருக்காங்க அவங்க. நான் இப்படி யோசிச்சிருந்தேன் யார் என்னோட ஹீரோவா இருக்கலாம். இந்த பையனா யாருன்னு தெரியும். ஆனா இவங்க கடைசி வரைக்கும் நினைக்கவே அவங்க வேற யாரையோ பார்த்து வச்சிருக்காங்க. கடைசி இவனா அவன் பார்த்துருப்பாங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க வேற டாபிக் போங்க ப்ளீஸ். அங்க டைரக்டா சீன்ல வரும்போது தான் இது தெரிஞ்சாச்சு அது இவரு. ஆனா ஃபர்ஸ்ட் சீன் தான் இப்படிதான் பார்த்தேன். சரி ஓகே பேசவே கூட இல்ல. அப்புறம் தான் ஹாய் அப்படிதான் ஐஸ் பிரேக் பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் இந்த படத்துடைய சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ்ல எல்லா இடத்துலையுமே இருக்கு. எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. சாங்ஸ் பற்றி சொல்லுங்க சார். படம் ஆரம்பித்தப்போ வந்து கோலீஸ்வரா 2ன்ற டைட்டில் தான் வந்து இந்த படத்துக்கு அடையாளமாக இருந்துச்சு. கோலீஸ்வரா திருப்பி எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பொண்டாட்டி சாங் வந்து இந்த படத்துலையா அந்த படமா இது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு பொண்டாட்டி சாங் வந்து படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு. அச்சு வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். இந்த படம் வந்து யாருக்கு நல்லது செஞ்சுருக்கோ இல்லையோ அச்சுக்கு வந்து இது மிகப்பெரிய மைலேஜ் இந்த படம். அதேமாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவரை. பொண்டாட்டி சாங் வந்து வெரி ஃபர்ஸ்ட் சாங். ஒரு கதை கேட்டு ஒரு 4 ஹவர்ஸில் அவர் கம்போஸ் பண்ணி கொடுத்த சாங் அது. உங்களுடைய ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ரொம்ப யதார்த்தமான ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா ஈஸியாக எல்லாமே மக்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கோலிஸோட பார்ட் 2வோட அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஒரு நாட் எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிது சார்? கோலிஸோட 1 வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அடையாளம்ங்கிறது வந்து எவ்வளோ முக்கியங்கிறத பற்றி பேசியிருந்தோம். கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்துட்டு போகக்கூடாது, குறைந்தபட்ச அடையாளம் ஒருத்தருக்கு வேணுங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அப்படி குறைந்தபட்ச அடையாளம் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா அதோடு நம்ம திருப்தி பெற்றதில்லை. அதை அகலப்படுத்துறதுக்கும் ஆழப்படுத்துறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதை பெருசு பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான சப்ரஷன்ஸ் வருது, அதை நம்ம எப்படிலாம் எதிர்க்க வேண்டியிருக்குன்றதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கோலிஸ்வரா 2. அதோட தொடர்ச்சி தான் இது. சூப்பர். அண்ட் இந்த படத்தை வந்து மக்கள் எந்தெந்த விதத்தில் கனெக்ட் பண்ணிக்க முடியும் சார்? இல்லை அவங்க இந்த அடையாளத்துக்காக போராடாதவங்க யாருமே இல்லை. இப்போ நம்மளுக்குள்ளேயே எடுத்துட்டோம்னா சினிமாவில் நுழையிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அது வந்து குறைந்தபட்ச அடையாளம். வந்ததுக்கப்புறம் நல்ல படம் பண்ணணும், அதுக்கப்புறம் விருது வாங்கணும். நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கு பணம் கார் வீடு வாங்குறக்கா? இல்லை நம்மளோட அடையாளத்தை வந்து இன்னும் பெருசு பண்ணுறதுக்குன்றது தானே. ஸோ அது வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு சோப்பு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். முதல்ல ஒரு ஒர்க்கராக வந்தார்னா அடுத்து ஒரு மேனேஜராக ட்ரை பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கம்பெனி ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ இப்படி ஏதோ ஒரு இலக்கு நோக்கி தான் ஓடிட்டே இருக்கும். நம்ம அடையாளத்தை பெருசு பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக எல்லாமே கனெக்ட் ஆகிற ஒரு இந்த படத்து மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து இன்னும் எங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் எந்த இடத்துல நம்புறீங்க? இதுவரையும் அ பர்சனாக இருந்த நாங்கள் இதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியலாம். இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஏதோ லைட்டாக அச்சீவ் பண்ண மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் நோட்டில் வந்து பண்ண படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தரமான படங்கள். இந்த படம் வந்து கோலிசோடா 1, கடுகு அண்ட் கோலிசோடா 2. ஸோ ரஃப் நோட் அப்படின்னா ஒரு நல்ல படம் தருவாங்க அப்படின்றதுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்னும் ரொம்ப கான்ஷியஸாக பண்ண வேண்டியிருக்கு அடுத்த படங்கள். அன்றைக்கி இந்த படத்தில் நடிக்க போய் தான் எனக்கு அடுத்த படம் சமுத்திரக்கனி சார் டைரக்ஷன் நாடோடிகள் 2ல் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு விஜய் மில்டன் சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவரை நான் இங்கே அறிமுகப்படுத்தலைன்னா நான் கண்டிப்பாக நான் வேறு ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு தான் போயிருப்பேன். எனக்கு சத்தியமாக நான் வந்திருக்க முடியாது. அதுக்கு அப்புறம் அரியஸ் வச்சுருப்பேன். நிறைய அரியர்ஸ் வச்சுருப்பேன் கண்டிப்பாக. அதே மாதிரி நிறையா புது முகங்களுக்கு இது மாதிரி நிறையா பண்ணுங்க அங்கிள். அண்ட் உங்களுக்கு இந்த படம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் எப்படி நம்புறீங்க? ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியில் இருக்கிறதே சக்ஸஸ்ஃபுல் ஸ்டெப் தான் நினைக்கிறேன் நான். மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டெப் தான். அப்புறம் ரஃப் நோட்டில் நான் கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி ரஃப் நோட்டில் ஒர்க் பண்ணது. கோலிஸோட 2 டீம், அப்புறம் எங்கள் டீம் விஜய் மில்டன் சார் கூட கடுகுக்கு அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள்? எனக்கு வந்து ஆக்சுவலாக லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னா ஒரு தோணல் வந்துச்சு ஆஃப்டர் ஆக்டிங் இன் கோலிசோடா 2. எந்த பண்ணியிருக்க லைஃப்பில் கோலிசோடா 2ல் நடிச்சிருக்கோம். ஸோ அதே வந்து ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் ஒர்க் பண்ண ஒவ்வொரு
டேஸும் வந்து ஒரு மெமரியாக இருக்குது. ஸோ அது இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே இந்த படம் சக்ஸஸ் ஆயிட்டு. ஸோ எவ்ரி திங் டுகெதர் இஸ் அ போனஸ். சூப்பர். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஒரு ஸ்டெப் தான். 4 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் வந்து எடிட்டர் அப்படின்னு தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேனே தவிர எந்த படம்ன்ட்டு சொல்கிறமே இப்போ இந்த இதுக்கப்புறம் தான் நான் கோலிஸோட எடிட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு நான் மில்டன் சார் ரொம்ப தேங்க் பண்ணேன். ஆக்சுவலாக கடுகுல எண்டு கிளாஷ் ஒர்க் மட்டும் எடிட் பண்ணி கொடுத்தேன். அப்போ வந்து சொன்னேன், சார் கேட்டார் டைட்டில் கார்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, வந்து என்னன்றா போடுறது பேர் அப்படின்னு கேட்டார். சார் இந்த படத்தில் பேர்லாம் வேணாம் சார், எனக்கு அடுத்த படத்தில் எடிட்டர்னு பேர் தந்தா போதும் சார் அப்படின்னு. 2 months சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாரு. ஒன்றும் இல்லை 2 கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அவர் ப்ரொடக்ஷனில் பாலாஜி சார் ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுலேயும் எடிட்டராக ஒர்க் பண்ணேன் பாலாஜி சார்ட்டையும். அதான் எனக்கு இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு டெக்னீஷியன்ஸ் இந்த லெவலுக்கு வளர்றாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த லெவலுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? அது அவங்க கமிஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஹாப்பி ஆகிடுவேன், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் நீ சம்பளம் வாங்கலடாங்க, ஒழுங்காக கொடுத்துரு சொல்லிட்டு. சார் என்ன சார் எல்லாரையுமே எப்படி மிரட்டி வச்சுருக்கீங்க? அண்ட் இந்த படத்தில் வந்து மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், இன்னும் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ டெக்னீஷியனாக? மாஸ்டரை பற்றி சொல்லணுமா? ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர். கோலிஸோட ஒன்றும் அவர் தான் பண்ணியிருந்தார். 10 கடுகு எல்லாமே அவர் தான் ஃபைட் மாஸ்டர். இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஸோ ஒரு புது பசங்களை வச்சு அந்த மாதிரி அவ்வளோ லென்த்தியான போர்ஷன்ஸ் பண்ணுறதுன்றது ரிஸ்கி திங். ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட் நல்ல பெரிய ஹீரோனா ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. புது பசங்க ஃபைட் பண்ணுறாங்கன்றதே முதல்ல ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ஒரு ஃபுல் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க அடிச்சிட்டும் ஓடிட்டும் இருக்காங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அதை பண்ணணும், அந்த ரிதம் குறையாமல் பண்ணணும். ஸோ மாஸ்டர்னாலும் நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதை வந்து ரொம்ப அழகாக அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மாஸ்டருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக இருக்கும். ஒரு 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 டைரக்ஷன் சென்ஸ் இருக்கிற ஒரு மாஸ்டர் அவர். இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் வந்து ஜனா சார் வந்து என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கேமராமேனாக நான் பண்ண படத்துக்கு அவர் தான் ஆர்ட் டைரக்டர். ஸோ அப்புறம் வந்து நல்ல பழக்கம். கடுகும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். இந்த படமும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை பற்றி சொல்கிறது ரெகுலர் தான். நீங்கள் பசங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் நம்ம டீமை பற்றி. அந்த 5 அசிஸ்டன்ட் கேமராமேன், 5 அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு 10 பேர் நம்ம டீம். அவங்க தான் பேக் போன் ஆஃப் கோலிஸோடா. சூப்பர். அண்ட் எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம். இன்னும் மேலும் பல சக்ஸஸ் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்க கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் கன்கிராட்ஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.